ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. தலைப்புச் செய்திகள். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று மேற்படிப்பில் சேரும் மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய். தமிழக அரசின் புதுமை பெண் விரிவாக்க திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். பெண்களுக்கு எதிராக எத்தனை தடைகள் வந்தாலும் தகர்த்தெறியப்படும். தூத்துக்குடி விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் நீதி கிடைக்கும் வரை அதிமுக தொடர்ந்து போராடும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. கல்லூரி மாணவிகளுக்கான குறைந்தபட்ச பாதுகாப்பை கூட திமுக அரசு உறுதிப்படுத்தவில்லை. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. பொங்கல் பண்டிகைக்கான பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கத் தொகையும் வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் வலியுறுத்தல். மெல்பர்ன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியாவிடம் இந்தியா மீண்டும் தோல்வி. ரோஹித் சர்மா, விராட் கோலி உள்ளிட்ட முன்னணி வீரர்களின் பேட்டிங் குளறுபடி குறித்து பல்வேறு தரப்பிலும் கடும் விமர்சனம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். தூத்துக்குடியில் புதுமை பெண் திட்ட விவகாரத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் வகையில் புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று மேற்படிப்பில் சேரும் மாணவிகளுக்கும் 1000 ரூபாய் வழங்க வகை செய்யும் இந்த திட்டத்தின் விரிவாக்கம் தூத்துக்குடி காமராஜர் கல்லூரி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்கத்தை தொடங்கி வைத்து மாணவிகளுக்கு வங்கிக் கணக்கு அட்டைகளை வழங்கினார். இந்த திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் உயர்கல்வியில் சேர்ந்துள்ள 75,028 மாணவிகள் பயன்பெறும் வகையில் மாதம் ரூபாய் 1000 அவர்களது வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்படுகிறது. மாணவிகளுக்கு எதிராக எந்த தடை வந்தாலும் அதை உடைப்பேன் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் புதுமை பெண் திட்ட விரிவாக்க விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், தமிழ்நாட்டு பெண்கள்தான் நாட்டிலேயே முதன்மையான இடத்தில் உள்ளார்கள் என்றும் உயர்கல்வியிலும் முதன்மையான இடத்தில் இருக்கிறார்கள் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். இதனை மாணவர்களை பார்ப்பதில் டிராவிடியன் ஸ்டாக் ஆக பெருமை கொள்கிறேன் என கூறிய முதலமைச்சர், இதற்கு மாறாக ஒரு ஸ்டாக் உள்ளது என்றும் அது சாதி மத உணர்வுகளை தூண்டும் வன்மம் பிடித்த ஸ்டாக் எனவும் விமர்சித்தார். ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி என குறிப்பிட்ட முதலமைச்சர், உயர்கல்வி பெறாத பெண்களே தமிழ்நாட்டில் இல்லை என்ற நிலையை ஏற்படுத்தாமல் ஓயமாட்டேன் என சூளுரைத்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் அனைத்து உண்மை குற்றவாளிகளும் பிடிபட்டு நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், அண்ணா பல்கலைக்கழக வளாக பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டியும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சிறுமிகள், கல்லூரி மாணவிகள், பெண்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ள தமிழக அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் மாநிலம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்களை காவல்துறையினர் கைது செய்து அடக்குமுறையில் ஈடுபட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஞானசேகரன் குறித்து வெளிவரும் புகைப்படங்கள் மற்றும் தகவல்களால் திமுக அரசு இந்த வழக்கில் தலையிட்டு அதற்கு தடை ஏற்படுத்துமோ என்ற சந்தேகம் நாளுக்கு நாள் வலுக்கிறது எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் ஞானசேகரன் குறிப்பிட்ட அந்த நபர் யார் எனவும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கல்லூரி பெண்களுக்கான குறைந்தபட்ச பாதுகாப்பை கூட உறுதி செய்ய முடியாத அவல ஆட்சிதான் திராவிட டிசாஸ்டர் மாடல் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி என்று நிகழ்ச்சி ஒன்றில் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். கல்லூரிக்குள் நுழைந்து அங்கு பயிலும் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவரை தனது கட்சியில் இருந்து இன்று வரை நீக்காமல் ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் போது மேடையில் எப்படி இப்படி பேசுகிறார்கள் என முதலமைச்சருக்கு அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச பாதுகாப்பை கூட உறுதி செய்ய முடியாத ஒரு அவல ஆட்சிதான் இந்த திராவிட டிசாஸ்டர் மாடல் என்று அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் நிலவும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் ஆளுநர் RN ரவியை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சந்தித்து பேசினார். தமிழ் திரையுலகின் மிகவும் பிரபலமான நடிகர்களில் ஒருவரான விஜய் அண்மையில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து மாநாட்டையும் நடத்தி காண்பித்தார். இதன் தொடர்ச்சியாக முதல் அரசியல் நிகழ்வாக இன்று அவர் தமிழக ஆளுநரை சந்தித்தார். கிண்டியில் உள்ள மாளிகைக்கு சென்ற அவர் ஆளுநர் RN ரவியை சந்தித்து பேசினார். இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் ஆளுநருடனான விஜயின் சந்திப்பு குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் ஆளுநரிடம் விஜய் வலியுறுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநரிடம் வழங்கப்பட்ட கோரிக்கை மனுவில் தமிழக மழை வெள்ள பாதிப்புக்கு மத்திய அரசு போதுமான நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் ரொக்கமும் இடம்பெற வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொங்கல் திருநாளில் மக்கள் அதனை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு கொண்ட பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்காததால் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கத்தொகை வழங்கப்பட மாட்டாது என்று நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய பாஜக அரசு ஆட்சிக்கு வந்தது முதல் நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டி வருவதோடு தமிழ்நாட்டை வஞ்சித்தும் வருவது உண்மைதான் என்றாலும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்காமல் விட்டுவிடக் கூடாது என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ரொக்கத்தொகை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் மக்கள் ஏமாற்றம் அடைந்திடாத வகையில் இதில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலையிட்டு பொங்கல் திருநாளில் வழங்கப்படும் பரிசு தொகுப்புடன் ரொக்கத்தொகையையும் கிடைத்திட வழி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் வாக்கிங் நிமோனியா எனப்படும் புது வகை நோய் அதிகம் பரவி வருவதாக மருத்துவர்கள் எச்சரித்து இருக்கிறார்கள். தமிழகத்தில் தற்போது நிலவி வரும் பனி மற்றும் குளிர் காரணமாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை காய்ச்சல், சளியால் அதிகம் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் மருத்துவமனைகள் பாதிக்கப்பட்டவர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனிடையே வாக்கிங் நிமோனியா பரவி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சளி, இருமல், தொண்டை வலி, காய்ச்சல், உடற்சோர்வு ஆகியவை இதன் அறிகுறிகளாகும் என்றும், குறிப்பாக 5 வயது முதல் 17 வயதுக்கு உட்பட்டவர்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் எனவும் மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். பொதுவாக வாக்கிங் நிமோனியாவால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டிய தேவை இருக்காது. ஆனால் தற்போது வாக்கிங் நிமோனியாவில் பாதிக்கப்பட்டவர்கள் அவசர பிரிவில் சேர்க்கும் அளவுக்கு அதன் தாக்கம் தீவிரமடைந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். வாக்கிங் நிமோனியாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்தே போதுமானதாக இருந்தது. ஆனால் இப்போது இந்நோயால் பாதிக்கப்பட்ட பலருக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் பெரிய அளவில் பலனளிக்காததால் நோயின் தீவிரம் அதிகரித்து ஐசியு வார்டில் சேர்க்கும் அளவிற்கு சூழல் மாறியிருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மெல்பர்னில் நடைபெற்ற 4வது டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியா இந்தியாவை 184 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரில் விளையாடி வருகிறது. முதல் டெஸ்டில் இந்தியாவும் 2வது போட்டியில் ஆஸ்திரேலியாவும் வெற்றி பெற்ற நிலையில் 3வது டெஸ்ட் டிராவில் முடிவடைந்தது. இதன் தொடர்ச்சியாக மெல்போர்ன் நகரில் நடைபெற்ற 4வது டெஸ்டில் ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 474 ரன்களும், 2வது இன்னிங்ஸில் 234 ரன்களும் எடுத்தது. முதல் இன்னிங்ஸில் 369 ரன்கள் எடுத்த இந்திய அணி 2வது இன்னிங்ஸில் 340 ரன்கள் எடுத்ததால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி பேட் செய்தது. தொடக்கம் முதலே சீரான இடைவெளியில் இந்திய அணி விக்கெட்டுகளை இழந்தது. இதனால் 155 ரன்கள் மட்டுமே எடுத்து 2வது இன்னிங்ஸை இழந்தது. இதன் மூலம் ஆஸ்திரேலியா இந்தியாவை 184 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது. இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 2-1 என ஆஸ்திரேலியா முன்னிலையில் உள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி வரும் 3ஆம் தேதி சிட்னியில் தொடங்குகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 57,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது. கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ஒரு சவரன் 59,000 ரூபாயை கடந்து புதிய உச்சத்தை தொட்டது. தொடர்ந்து தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வரும் நிலையில் கடந்த சனிக்கிழமை சவரனுக்கு 120 குறைந்தது. ஒரு சவரன் 57,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் தங்கம் விலை இன்றும் சற்று உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 57,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் 7,150 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே நேரம் வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் 100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில்
தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் நாளை மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மேகமூட்டம் காணப்படும் என்றும் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.